சாதி மறுப்பு திருமண வழக்குகளை விரைந்து தீர்வு காண சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் திருநெல்வேலி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது பேசிய முதலமைச்சர், தற்போது நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெறுவதாகவும், விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். மேலும் சாதி மறுப்பு திருமண வழக்குகளை விரைந்து தீர்வு காண சிறப்பு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். விசாரணையில் சம்பவத்தில் சாதிய வன்கொடுமை நிகழ்ந்திருப்பதற்கான முகாந்திரம் உள்ளதாக தெரிய வந்ததை அடுத்து இவ்வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பிரிவுகளும் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது நமது இலக்கு சற்று தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் நடைமுறையில் இன்று சந்தித்து வரும் சமூக ரீதியிலான பிரச்சனைகளை, அதன் விளைவுகளை இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக எதிர்கொள்ளவும் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் பிரயோஜனமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இதுபோன்ற குற்றங்களில் எல்லாம் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி காவல் ஆய்வாளர் விசாரணை அலுவலராக நியமிக்கப்படுகிறார் என்றும், ஆனால் விசாரணையின் தன்மையை தீவிரப்படுத்தும் வகையில் விசாரணை அலுவலராக காவல் துணை கண்காணிப்பாளரை நியமிப்பது குறித்து சட்ட ஆலோசனையை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்தார்.